ஓம் நமசிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 17/7/2022 ஆடி மாதம் 1ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் மதியம் 1:15 வரை சதய நட்சத்திரமும் அதன் பின்னே பூரட்டாதி நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திர அஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் கடகராசி நேயர்கள். ஆக கடகராசி நேயர்கள் எதிலும் சற்று நிதானத்தன்மையை மேற்கொள்வது சாலச் சிறந்தது. இன்றைய தினம் தின பலன்தனை வழங்குகின்ற கிரகமாக அமையப்பெறுபவர் சனி பகவான். மகர ராசிதனில் அமையப்பெற்றிருக்கின்றார். இந்த சனி பகவான் 12 ராசி நேயர்களுக்கும் என்னவெல்லாம் பலன்களை வழங்க இருக்கின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதனை பார்க்கலாம் வாருங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை உடன் ராகு பகவானினுடைய சதய நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இந்த கிழமை நட்சத்திர அடிப்படையில் சூரிய ராகு தொடர்பினை ஏற்படுத்துகின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. ராகு என்பவர் பிணிகளையும் கண்டங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகமாகவும், சூரியன் தந்தைக்கு காரக கிரகமாகவும் பூர்வீக அமைப்புகளுக்கு காரக கிரகமாகவும் வழங்கப்படுபவர். ஆக அன்பு நண்பர்களே, ஒருவேளை உங்களுக்கும் உங்களுடைய தகப்பனாருக்கும் நீண்ட நாட்களாக கருத்து பேதம் இருக்கின்றது, ஒருவருக்கொருவர் சரியாக முகம் கொடுத்து கூட பேசிக்கொள்வது இல்லை என்கின்ற மாதிரியான அமைப்பில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது என்னுடைய தந்தையாருக்கு தற்பொழுது உடல் நிலை சரியில்லை, அவர் உடல் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது, ஆரோக்கியம் ஆக ஒரு சில கண்டத்தை உங்களுடைய தகப்பனார் எதிர்கொண்டிருக்கின்றார் என்றாலும் சரி, அல்லது மீள முடியாத துன்பத்தில் உங்களுடைய தகப்பனார், அதாவது யாருடைய தகப்பனாருக்கும் அவர்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றதோ, அல்லது தகப்பனார் ஏதேனும் ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார், அது பொருளாதார ரீதியாக இருக்கலாம், ஆரோக்கிய ரீதியாக இருக்கலாம், மன ரீதியாக இருக்கலாம், என்னுடைய தந்தையை நினைத்து நான் கவலைப்படுகின்ற நிலையில் உள்ளேன் அப்படின்னு சொல்கிற மகன்களும் மகள்களும் இன்றைய தினம் என்ன செய்யலாம்? தந்தை மேம்பாடு அடைய வேண்டும், தந்தை நன்னிலை பெற வேண்டும் என்று உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவபெருமானினுடைய உக்ர சுரூபமாகிய சரபேஸ்வரர் இருந்தால் சரபேஸ்வரர் வழிபாடு செய்யலாம். சரபேஸ்வரர் பெரும்பாலும் அனைத்து இடங்களிலும் இருக்க மாட்டார். ஆக அதற்கு இணையான கால பைரவ வழிபாடு, பைரவர் அனைத்து சிவாலயங்களிலும் இருப்பார், கால பைரவராக இருந்தால் இன்னும் சிறப்பானது. ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் சரபேஸ்வரரையோ அல்லது கால பைரவரையோ வழிபட்டு உங்களுடைய தந்தைமார்களினுடைய மகன் மகள் என்கின்ற கடமையிலிருந்து அவர்களுடைய துன்பங்கள் போக வேண்டும், தந்தைமார்களினுடைய துன்பங்கள் போக வேண்டும் என நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு மிக சிறப்பான நாள். அது தந்தையாருக்கு ஏதேனும் ஒரு வகையில் நல் வழிகாட்டக்கூடிய பிரார்த்தனையாக அமையட்டும். வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, நாம் தொடர்ந்து 12 ராசிகளுக்குமான பலாபலன்களை பார்க்கலாம் வாருங்கள். மேஷ ராசியினரை பொறுத்தவரையிலும் இந்த நாள் நல்ல ஏற்றமான நாளாக அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியமெல்லாம் துலங்குகின்ற மிக சிறப்பான நாள். வேலை வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த நாள் நல்ல வாய்ப்பளிக்கக்கூடிய நாளாக அமைகின்றது. அது மட்டுமல்லாமல் தொழில் வியாபார அமைப்புகளில் சற்றே கூடுதலான லாபங்களை பெறுவது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. வேலையில் சற்று கூடுதலான பணிச்சுமைகள் இருக்கலாம், சிறு சிறு மந்தத்தன்மைகள் கூட அவ்வப்போது நிலவலாம், இருந்தாலும் லாபங்கள் உண்டு. வாழ்த்துக்கள். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் சகலத்திலும் நல்ல மேன்மைகளை வழங்குவது மாதிரியான நாளாக அமைகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரையில் நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தாலும் தொழில் அமைப்புகளில் இருந்தாலும் எதுவாயினும் அதில் நல்ல பெயர் பெறுகின்ற ஒரு அற்புதமான நாள். வேலை மாற்றங்களை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அந்த வேலையில் பணி மாற்றங்களோ பணி இடமாற்றங்களோ கிடைக்கின்ற அற்புதமான நாள். பூர்வீக ஸ்தலங்களுக்கு, வெளியூரில் இருக்கிறவங்க பூர்வீக ஊர் பக்கங்களுக்கு சென்று வருகின்ற நாள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம்
பெரிய அளவுக்கு மேன்மையான நாள் என்று நான் கூற மாட்டேன். ஆக சற்று அனைத்திலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் பருவ வயதினர் நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டியது மிக பிரதானமானது என்பதனை மனதில் வைத்து கொள்ளுங்கள். யாரேனும் நம்பி இந்த விஷயத்தில் காலை விடுறது, அந்த விஷயத்தில் காலை விடுறது, எதையும் செய்யாமல் வழக்கமான செயல்பாடுகளோடு நகர்வது சிறப்பு. வாழ்த்துக்கள். கடகராசியினரை பொறுத்தவரையிலும் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல வருமானம், பூர்வீகத்தை விட்டு வெளியில் இருப்பவர்களுக்கு ஓரளவு நல்ல வருமானத்தை கொடுக்கின்ற நாள். ஆனால் எந்த வருமானத்தையும் எப்படி சேமிப்பது என்பது தெரியாமல் சந்திராஷ்டமம் உங்களை தடுமாற வைக்கும். அதே நேரத்தில் கணவன் மனைவி அமைப்புகளுக்கு இடையில் தேவையில்லாமல் அதீத கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் அமைவதனால் கடக ராசியினர் எடுத்த காரியம் அனைத்திலும் சற்று நிதானத்தன்மையை மேற்கொள்வது மிக மிக அவசியமானது. குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் பேசுகின்ற பொழுதோ நடந்து கொள்ளுகின்ற பொழுதோ சற்று நிதானத்தன்மையை மேற்கொண்டீர்கள் என்றால் அவர்களுடைய அன்பிற்கு பாத்திரமாகலாம். எடுத்தோம் கவிழ்த்தோம் என பேசினால் வாழ்க்கை துணையோடு கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கின்ற நாள். கவனம் தேவை. வாழ்த்துக்கள். சிம்ம ராசியினரை பொறுத்த மட்டிலும் இன்றைய நாள் நல்ல மேன்மையான நாளாக அமைகின்றது. தொட்ட காரியங்களெல்லாம் துலங்குகின்ற நாள். தொழில் ரீதியாக இது நாள் வரையிலும் இருந்து வந்த பின்னடைவுகள் எல்லாம் விலகுகின்ற நாளாக இந்த நாள் அமையப் பெறுகின்றது. வருமானத்தினுடைய அளவு சற்றே அதிகரித்த வண்ணம் காணப்படும். எங்காவது கடன்களை வாங்கியிருந்தீர்கள் என்றால் அந்த கடன் சுமைகளை எல்லாம் குறைப்பதற்கான வழிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆரோக்கிய தொந்தரவுகளும் உங்களை விட்டு விலகுவது மாதிரியான சிறப்பான நாளாக இந்த நாள் அமையப் பெறுகின்றது. வாழ்த்துக்கள். கன்னியாராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இது மிகச்சிறப்பானதொரு நாளாக அமையப் பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் யாரெல்லாம் உங்களுடைய குழந்தைகளை எண்ணி கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றீர்களோ அந்த குழந்தைகளுக்கு இன்றைய தினம் சிறு சிறு மருத்துவ விரயங்கள் ஏற்படும். ஆனால் ஆரோக்கியம் மேம்பட்டுவிடும். கவலைப்பட வேண்டாம். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து சிறு சிறு பிரச்சனைகள் எழலாம். காதல் செய்து கொண்டிருப்பவர்கள் பெரிய வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது இன்றைய தினம் மேன்மையை கொடுக்கும். உத்தியோகத்தில் நல்ல பெயர் பெறுகின்ற நாளாக இந்த நாள் அமையப் பெறுகின்றது. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து இன்றைய தினம் பெரும் முயற்சியை தவிர்ப்பது சிறப்பு. வாழ்த்துக்கள். துலா ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் தொழில் சார்ந்து புதிய சிறிய முதலீடுகளை செய்வீர்கள். அந்த முதலீடுகள் உங்களுக்கு மேன்மையை கொடுப்பதற்கான அமைப்புகள் இன்றைய தினம் உண்டு. ஒரு சிலர் பொருட்சேர்க்கைகளை செய்வதற்கோ அல்லது சொத்து சேர்க்கைகளை செய்வதற்கோ முயற்சிகளை மேற்கொள்வது மாதிரியான நாளாக இருப்பதனால் எதை செய்தாலும் அந்த பொருளினுடைய தராதரத்தை சற்று பார்த்து பொருட்சேர்க்கைகள் செய்வது மேன்மையை கொடுக்கும். வாழ்த்துக்கள். விருச்சக ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் நல்ல மேன்மையான நாளாக அமையப் பெறுகின்றது. உங்களுடைய முயற்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக நல்ல மேன்மையான நிலையை எட்டுகின்ற சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகின்றது. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து நல்ல உதவிகளெல்லாம் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாளாக அமைகின்றது என்று சொன்னால் அதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் கிடையாது. பல்வேறு தரப்பு மக்களினுடைய உதவிகள் கிடைக்கும். வெளியூர் பயணங்களெல்லாம் கிட்டும். இடமாற்றங்கள் ஏற்படும். ஏற்றுக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் சிறு சிறு இடங்களில் முயற்சிகளை எடுப்பீர்கள். அந்த முயற்சிகள் சற்று தவறுவதற்கான அமைப்புகளும் உண்டு. அவசரப்பட்டு இன்றைய தினம் கொடுக்கல் வாங்கல்களிலோ அல்லது யாருக்கும் வாக்கு கொடுப்பதிலோ மிக கவனமாக இருக்க வேண்டும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என எதையேனும் பேசிவிட்டீர்கள் என்றால் அதையெல்லாம் நீங்கள் தான் பின் அனுபவிக்க வேண்டும் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரங்களிலும் சரி பேச்சால் சர்ச்சையை ஏற்படுத்தும். கவனம் தேவை. வாழ்த்துக்கள். மகர ராசியினரை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் சிறப்பான நாளாக விளங்குகின்றது என்று சொன்னால் அது பெரிய மாற்று கருத்து கிடையாது. வருமானம் நல்லபடியாக அமையும். இன்றைய தினம் நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணங்கள் எல்லாம் வந்து சேரும். ஆனால் அனைத்திலும் நீங்கள் தான் சோம்பலாக காணப்படுவீர்கள். அனைத்திலும் மந்தத்தன்மையோடு காணப்படுவீர்கள். ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படலாம். ஆக இந்த 3 விஷயங்களிலும் உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டால் போதுமானது. இந்த நாள் சிறப்பான நாள். வருமானத்தை வழங்குகின்ற நாள். வாழ்த்துக்கள். கும்பராசியினரை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் நல்ல மேன்மையான நாளாக அமையப் பெறுகின்றது. அதிலும் குறிப்பாக வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல மேன்மைகள் இன்றைய தினம் உண்டு. ஒரு சிலருக்கு சுபவிரயங்கள் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு மருத்துவ விரயங்கள் ஏற்படுவதற்கான அமைப்புகளும் உண்டு. ஆக ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டியதும் அவசியம். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் உறக்கம் சற்று சரியாக வராது. அந்த உறக்கத்தை நேரத்திற்கு வைத்துக் கொள்வது சிறப்பு. வாழ்த்துக்கள்.
மீனராசியினரை பொறுத்தவரையிலும் இந்த நாள் மிக சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அவ்வப்போது சிறு சிறு விரயங்கள் தென்பட்டாலும் அந்த விரயங்களையும் மிஞ்சும் லாபங்களை கொடுக்கின்ற நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. ஆக வியாபாரம் தொழில் ரீதியாக நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற நாள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக இன்றைய தினத்தினை பொறுத்தவரை சகலத்திலும் நல்ல மேன்மைகள் உண்டு, அனைத்திலும் வெற்றி காண்பீர்கள், கடன் தொந்தரவுகள் தீரும், ஆரோக்கியம் மேம்படும், பொருளாதாரம் வரவு சிறப்பாக அமையும். வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.